இன்றைக்கி வந்து சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு. இது வந்து பாஸ்மதி அரிசி. நான் வந்து 800 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 800 கிராம்ஸ்க்கு வந்து 1 kg வந்து சிக்கன் போடலாம். ஆனால் நான் வந்து 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதுக்காக வந்து 1.5 kg இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ன்றதுக்காக. இது வந்து ஒரு 50 கிராம்ஸ்க்கு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 பீஸ் வந்து நான் பூண்டு எடுத்திருக்கேன். நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 ஏலக்காய், 5 லவங்கம், கொஞ்சம் பட்டை வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 7 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன். ஒரு பாதி லெமனு. பெரிய தக்காளி வந்து பெருசாக இருக்கிறதுனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கட்டு புதினா, ஒரு அரை கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸை வந்து பிரியாணி ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வில் வந்து ஆரம்பிக்கும் போது தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஊறிடும் நல்லா. இது வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைக்கலாம். தண்ணி வச்சு செய்யணும். இப்போ வந்து இது எனக்கு வந்து 4 டம்ளர் அரிசி வந்துருக்கு. நான் வந்து 8 டம்ளர் தண்ணி இதுக்கு வந்து வச்சு செய்யணும். இன்றைக்கி அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டோம். இப்போ வந்து பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் ஒரு 50 ml, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 பீஸ் பட்டை, ஒரு 5 லவங்கம், 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். புதினா கொத்தமல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து போடணும். புதினாவும் கொத்தமல்லியும் புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் பொடியாக நல்லா நறுக்கி வச்சுட்டு ஒரு வதக்கணும். வதக்கின உடனே கீரி வச்சுருக்கேன் பச்சை மிளகா, வெங்காயம் வந்து நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வந்து சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு, ஒரு பாதி உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கும். அதுக்காக போட்டிருக்கோம். நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா இப்படி ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸில் எவ்வளோ அளவு காமிச்சோமோ அதே இஞ்சி பூண்டு அளவு தான் நான் வந்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு சிக்கன் வந்து ஆட் பண்ணுவாங்க. சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த சிக்கனை போட்டு
இதில் இருக்கிற தண்ணி ஊற்ற வேண்டாம், கீழே ஊற்றிடலாம். இந்த சிக்கனில் வந்து எப்பயுமே வந்து தண்ணி நிறைய இருக்கும் சிக்கனில். அது நல்லா அந்த தண்ணியை வந்து வெளியில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து இந்த சிக்கனை நல்லா வதக்கினா ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா தண்ணி எல்லாம், சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா வதக்கணும். அப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு தான் போட்டோம். இப்போ மீதி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயத்துக்காக போட்டோம், இப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் போட்டுட்டு சிக்கன் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் வதங்கின உடனே தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து நீட்டாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து போட்டுட்டு நல்லா கிண்டணும். இப்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கோசம். தக்காளி வந்து அப்போ தான் வந்து நல்ல இதாகும். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து இந்த அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா சாதம் வடிக்கிற மாதிரி வடிகட்டி தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். இப்போ வந்து தட்டை எடுத்துட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இதாக இருக்கு. இப்போ நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. என்ன பண்ணலான்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து போட்டு வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு லெமன் வந்து புழிஞ்சி வச்சுருக்கேன். இந்த லெமன் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். நான் வந்து இந்த காஷ்மீர் சில்லி, அது வந்து காரம் இருக்காது, ஆனால் பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் இப்படி கிரேவி மாதிரி இந்த மாதிரி ஆன உடனே இப்போ வந்து நான் முதல் வந்து சொன்னேன் 4 டம்ளர் அரிசிக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி சொன்னேன். இப்போ வந்து சிக்கன்லேயே இந்த வெங்காயம் தக்காளி சிக்கன்லேயே கொஞ்சம் நிறைய தண்ணி வந்திருக்கு. அதனால் நான் 1 டம்ளர் வந்து கம்மி பண்ணி 7 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். எந்த டம்ளரால் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரால் தண்ணி. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் போதுமா பார்த்துட்டு, பத்தல்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தலை நல்லா கொதித்த பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த அரிசியை போட்டு தம்மில் போட்டு செய்யணும். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப உப்பு காரம் போட்டுக்கலாம். வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணலாம். அரிசி வந்து நல்ல தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிச்சிக்கணும். தண்ணி இருந்தால் கூட கீழே ஊற்றிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு போடுவேன்.
நல்லா அரிசி போட்டோன்னா ரொம்பவும் கிண்டக்கூடாது, ஏன்னா இது ஊற வச்ச அரிசின்றதுனால நம்ம கரண்டி போட போட உடஞ்சிடும். ஒரு வாட்டி நல்லா கிண்டிட்டு விட்டுடலாம். ஒரு கொதித்த உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அது மேலே போட்டால் அரிசி வந்து நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், கொதிச்சிச்சு நல்லா அரிசி. ஒரே ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்குது. நம்ம ஒரு கொதித்த உடனே என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். வந்து தண்ணி போட்டு மூடிட்டோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இது மேலே இப்படி வச்சிடணும். வெளியில் எந்த ஆவியும் வராத அளவுக்கு வச்சிடணும். இப்போ வந்து பிரியாணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தா ஒரு பாதி வேக்காடு வந்து வெந்திருக்குது பிரியாணி. பார்த்தீங்களா, நல்லா ஒரு பாதி வேக்காடு வெந்திருக்குது. திரும்பி அடுப்பு சிம்லே தான் இருக்குது, நான் ஹைலெலாம் வைக்கல. இப்போ என்ன பண்ணலாம், திரும்பி தட்டை வச்சு மூடி இந்த தண்ணியை எடுத்து மேலே வச்சா இது தம் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து வதக்கணும் இல்லைங்களா, நீட்டாக நறுக்கி. அது வதக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி அதை ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும். அதை புழிஞ்சி போட்டுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு பிரியாணி பண்ணிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். பாருங்க எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். என்ன பண்ணணும், பிரியாணி செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. அதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அந்த சூட்லேயே வந்து இன்னும் நல்லா ரைஸ் வந்து நல்லா மலர்ந்துடும். அதை பாருங்கள், நல்லா மலர்ந்து இதாகிடும். அவ்வளோதான், சாப்பிடலாம். எங்கள் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. நல்லா இதாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க.